வெல்கம் டு இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலில் நாளாந்தம் உங்களுடைய உரையாடல்களுக்கு தேவையான 2 வார்த்தைகளாலான வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இவ்வாறான வாக்கியங்கள் தயக்கமின்றி ஆங்கில மொழியை பேசுவதற்கு உதவியாக இருக்கும். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வழக்கம் போல, as usual, இதை வைத்து ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். வழக்கம் போல நான் தாமதமாக இருக்கிறேன். As usual, I am late. As usual, வழக்கம் போல I am late. நான் தாமதமாக இருக்கிறேன். யாருக்காக? For whom? For whom? யாருக்காக இந்த கிஃப்டை வாங்கினாய் என்று கேட்பதற்கு For whom did you buy this gift? For whom யாருக்காக did you buy வாங்கினாய் this gift இந்த பரிசை. For whom did you buy this gift? இதுவரை இல்லை. Not yet. Not yet. உன்னுடைய புத்தகத்தை நீ வாசித்து முடித்து விட்டாயா? Have you finished reading your book என்று கேட்டால் இன்னுமில்லை என்று சொல்வோம் அல்லவா? அதற்குத்தான் இதை பாவிப்போம். Not yet. Have you finished reading your book? Not yet. வேறு என்ன? What else? What else? இதை வைத்து சில வாக்கியங்களை பார்க்கலாம். வேறு என்ன நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? What else you need to know? What else you need to know? What else did you do today? What else did you do today? இன்று வேறு என்ன நீ செய்தாய்? உதாரணமாக, for example, அது தவறு அல்லது அது பிழை என்று கூறுவதற்கு it's wrong. It's wrong. நன்றாக சாப்பிடு. Eat well. Eat சாப்பிடு. Well நன்றாக. குழந்தைகளை பார்த்து நன்றாக சாப்பிடு என்று கூறுவோம். Eat well. மீண்டும் முயற்சி செய். மீண்டும் முயற்சி செய். Try again. Try முயற்சி செய். Again மீண்டும். யாரும் ஒரு வேலையை செய்து தோல்வியடையும் பொழுது மீண்டும் முயற்சி செய்து பார் என்று உற்சாகம் கொடுப்பதற்கு try again, you can do it. Try again மீண்டும் முயற்சி செய். You can do it. உன்னால் அதை செய்ய முடியும். அது தொடங்குகிறது. It begins. என்னை பின்தொடர். Follow me. Follow பின்தொடர். Me என்னை. உதாரணமாக, இன்ஸ்டாகிராமில் என்னை பின்தொடர் என்று சொல்வதற்கு Follow me in Instagram. எனக்கு புரிகின்றது. I understand. I understand. உனக்கு நான் கூறியது புரிகிறதா என்று யாரும் கேட்டால் ஆம் எனக்கு புரிகிறது என்று கூறுவதற்கு இதனை பயன்படுத்தலாம். Did you understand? Yes, I understand. எனக்கு உன்னுடைய பிரச்சனை விளங்குகிறது. I understand your problem. I understand your problem. உனக்காக. For you. For you. நான் இந்த கிஃப்டை உனக்காக வாங்கினேன் என்று கூறுவதற்கு I bought this gift for you. I bought நான் வாங்கினேன் this gift இந்த பரிசை for you உனக்காக. கவனித்துக்கொள். Take care. Take care. ஒருவரை பார்த்து உங்களுடைய உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவோம். Take care.
டேக் கேர் என்று கூறுவோம். இங்கே காத்திரு அல்லது இங்கே காத்திருங்கள். வெயிட் ஹியர். வெயிட் ஹியர். ஹியர் என்றால் இங்கே, வெயிட் காத்திரு. ஒருவரை ஒரு இடத்தில் நிற்க வைத்துவிட்டு நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திரு. வெயிட் ஹியர் until I come back. வெயிட் ஹியர் இங்கே காத்திரு. until வரை, I come back நான் திரும்பி வரும் வரை. Wait here until I come back. எனக்கு தேவைப்படுகிறது. I need. I need. எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று கூறுவதற்கு I need money. I need money. எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்றால் I need your help. I need your help. அவனிடம் பேசு. Talk to him. Talk to him. Please talk to him. தயவு செய்து அவனிடம் பேசு. எனக்கு காட்டு. Show me. Show me. உன்னுடைய திறமையை எனக்கு காட்டு. Show me your talent. Talent என்றால் திறமை. Your talent உன்னுடைய திறமை. Show me your talent. உன்னுடைய கையை காட்டு என்று குழந்தைகள் யாரையும் பார்த்து கேட்கும் பொழுது Show me your hand. Show me your hand. இதுவே குழந்தைகள் ஏதும் ஒரு பொருளை கையில் ஒளித்து வைத்து விளையாடும் பொழுது அதை எனக்கு காட்டு என்று கூறுவதானால் Show it to me. Show it to me. அதை எனக்கு காட்டு. நான் காத்திருக்கிறேன். I am waiting. I am waiting. நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றால் I am waiting for you. I am waiting for you. மறக்காதே. Don't forget. Don't forget. எனக்கு அனுப்ப மறக்காதே என்று கூறுவதானால் Don't forget to send me. Don't forget to send me. எவ்வளவு? How much? How much? கடையில் சென்று ஒரு பொருளை எடுத்து காட்டி இது எவ்வளவு என்று கேட்பதானால் How much is it? How much is it? எனக்கு கொடு. கொடு. Give me. எனக்கு. Give me. Give me your pencil. உன்னுடைய பென்சிலை எனக்கு கொடு. Give me your book. உன்னுடைய புத்தகத்தை எனக்கு கொடு. தயவு செய்து உன்னுடைய புத்தகத்தை எனக்கு கொடு. Give me your book please. Give me your book please. அதை எனக்கு கொடு. இதை கூறுவதற்கு Give it to me. Give it. அதை கொடு. To me. எனக்கு. உன்னுடைய முறை. Your turn. Your turn. விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு கூறலாம். இது உன்னுடைய முறை. Your turn. வேலைக்காக. For work. அவன் வேலைக்காக ஆங்கிலம் படிக்கிறான். He is studying English for work. He is studying. அவன் படிக்கிறான் English for work. வேலைக்காக. He is studying English for work. நன்றாக தூங்கு. Sleep well. Sleep well. Sleep தூங்கு. Well நன்றாக. அது போதும். That's enough. Enough போதும். That's அது. That's enough. அது போதும். இதை மற. Forget this. Forget மற. This இதை. ஒரு பிரச்சனையை குறித்து உங்களுடைய நண்பர்கள் யாரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு கூறலாம். Forget this. இது சாத்தியமில்லை என்று கூறுவதற்கு It's impossible. It's impossible.
இது சாத்தியமில்லை ஆனால் நாங்கள் முயற்சி செய்யலாம் என்று கூறுவதற்கு இட்ஸ் இம்பாசிபிள் பட் லெட் வி ட்ரை. இட்ஸ் இம்பாசிபிள் பட் லெட் வி ட்ரை. அதை மாற்று. சேஞ்ச் இட். சேஞ்ச் இட். ஒரு பொருள் பலதாகிவிடும் பொழுது அதனை மாற்று என்று கூறுவதற்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். சேஞ்ச் இட். சேஞ்ச் இட். அதை முடி. ஃபினிஷ் இட். ஃபினிஷ் இட். ஒரு வேலையை கொடுத்துவிட்டு அதை செய்து முடிக்க கூறும் பொழுது ஃபினிஷ் இட். தொந்தரவு செய்யாதே. Don't disturb. Don't disturb. மற்றவர்களை தொந்தரவு செய்யாதே என்று கூற விரும்பினால் don't disturb others. Don't disturb others. Others மற்றவர்களை. தயாராகு. Get ready. Get ready. பாடசாலைக்கு தயாராகு என்று கூறுவதானால் get ready for school. Get ready for school. யாருடன்? With whom. With whom. With whom I have to go. யாருடன் நான் போக வேண்டும்? With whom யாருடன் I have to go நான் போக வேண்டும். With whom I have to go. என்னை அனுமதி. Allow me. என்னை போக அனுமதியுங்கள் அல்லது போக அனுமதி. Allow me to go. Allow me to go. கவனமாக இரு. Be careful. Be careful. Be careful. பல முறை. Many times. Many times. நான் இந்த முறையை பல முறை முயற்சித்தேன். I tried this method out many times. I tried this method out many times. காலையில் இருந்து. Since morning. Since morning. Morning காலமை. Since இருந்து காலையிலிருந்து. காலையிலிருந்து நான் உனக்காக காத்திருக்கிறேன். Since morning I am waiting for you. Since morning I am waiting for you. அவனுக்கு கூறு. Tell him. Tell him. அவனுக்கு உண்மையை கூறு. Tell him the truth. Truth என்றால் உண்மை. இதுவே எனக்கு சொல், எனக்கு உண்மையை சொல் என்றால் tell me the truth. எனக்கு உன்னை பற்றி சொல்லு என்றால் tell me about yourself. Tell me about yourself. திரும்பி வா. Come back. Come back. இங்கே திரும்பி வா. Come back here. Come back here. விரைவில் திரும்பி வா. Come back soon. Soon என்றால் விரைவில். Come back soon. என்னிடம் திரும்பி வா. Come back to me. Come back to me. வீட்டிற்கு திரும்பி வா. Come back to home. Come back to home. பிரச்சனை இல்லை. No problem. No problem. எந்த பிரச்சனையும் இல்லை. No problem at all. No problem at all. ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never lie. Never lie. என்னிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never lie to me. Never lie to me. உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never lie to someone who trusts you. Never lie to someone who trusts you. இடது பக்கம் திரும்பு. Turn left. Left இடது பக்கம். Turn திரும்பு.
உங்களை யாரும் வழி கேட்கும் பொழுது அவர்களுக்கு வழி கூறும் பொழுது இந்த வாக்கியம் உதவும். Turn left. வலது பக்கம் திரும்பு. வலது பக்கம் திரும்பு. Turn right. Turn right. வலது பக்கம் என்றால் right. திரும்பு turn. Turn right. Turn right. சரியாக வாசி. Read correctly. வாசி read சரியாக correctly. Read correctly. இதுவே மெதுவாக வாசியுங்கள் என்று கூறுவதற்கு read carefully. Read carefully. வேறு யார்? Who else? Who else? உன்னுடன் வேறு யார் என்று கேட்பதற்கு who else with you? Who else with you? வேறு யாராக இருக்கும்? Who else would it be? Who else would it be? விரைவாக முடியுங்கள். Finish quickly. Finish quickly. Quickly விரைவாக முடியுங்கள். Finish. ஒரு வேலையை கொடுத்துவிட்டு விரைவாக இந்த வேலையை முடியுங்கள் என்று கூறுவதானால் finish this work quickly. Finish this work quickly. Finish this work quickly. நம்பிக்கை வை. Have faith. Have faith. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். Have faith in yourself. Have faith in yourself. நிமிர்ந்து உட்காருங்கள். Sit upright. Sit upright. Sit upright, please. இங்கே பார். Look here. Look என்றால் பார். Here என்றால் இங்கே. இங்கே பார். இதை போல அங்கே பார் என்று கூறுவதானால் look there. Look there. எழுந்திரு. Get up. Get up. சீக்கிரமாக எழுந்திரு. Get up early. Get up early. யார் அடுத்தது? Who's next? Who's next? உங்களுக்கு அடுத்தது யார் என்று வரிசை நிற்கும் பொழுது கேட்டால் Who's next to you? Who's next to you? Okay friends, இந்த 2 வார்த்தைகளாலான வாக்கியங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.